அதிகமாகும். தீன்ல எவ்வளவுக்கு பிடிப்பா இருக்கிறியோ அவ்வளவுக்கு சோதனை அதிகமாகும். இன்கான ஃபீ தீனிஹி ரிக்கத்துன், தீன்ல அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா அப்படியே பட்டும் படாம இருந்துச்சுன்னு சொன்னா உபுத்துலியா அலா ஹஸ்பிஹி, அதுக்கு தகுந்தவாறு சோதிக்கப்படுவான். அப்ப ஃபமா யப்ரஹுல் பலாவு பில் அப்தி, ஒரு அடியானுக்கு துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹத்தா எம்சி அலல் அர்லி வமா அலை ஹத்தியா, எந்த பாவமும் இல்லாமல் இந்த பூமியில அவன் நடப்பான், அந்த மாதிரி நிலைக்கு வந்துருவான். துன்பங்கள் வர வர நம்ம பாவங்கள்லாம் செஞ்சிருப்போம், நம்ம பாவியா இருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியது திருமதியில 2322வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, இந்த உலகத்து துன்பங்கள் நம்மளை பாதிச்சிடக்கூடாது, எது வந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கு, இப்படி நினைக்கிற ஒரு சமுதாயம் நம்ம மட்டும்தான். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு நினைக்கிறது. கொஞ்சம் ஈமான் உள்ளவங்க கூட இதுல ஓரளவுக்கு என்ன செய்யறான், சரிப்பா நம்ம என்ன பண்றோம் அல்ல நாம நம்ம போயிடறோமா இல்லையா. இதெல்லாம் இந்த ஹதீஸ்கள் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்போம்ல, நம்மள அறியாம நம்ம அடி மனசுல உட்கார்ந்து இருக்கிறது. அதான் நம்மள என்ன செய்யும், முழுசா உழவு உட்கார்ந்து நல்லா இருக்கும், இதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ எனக்காவது கேட்டிருப்போம். அது உட்கார்ந்து செய்யற வேலையினாலதான் மற்றவர்களை விட நம்ம இதுல கொஞ்சம் ஸ்டடியா இருக்கிறோம். துன்பங்களை பெருசா கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. அப்படி ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது அவங்க கையில தன் கையை வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில அவருடைய கையை வைக்கிறார். வச்ச அனல் கொதிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காய்ச்சல் ஜுரத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா இவர் கையை வைக்க இயலல, அவ்வளவு சூடா இருக்கிறது. அப்ப வச்சவன செய்யறாங்கன்னு கேட்டா வல்லாஹி மா உதீகு அன் அலா யதி அலைக்க மின் சித்தத்தி ஹும்மாக்க, உங்க காய்ச்ச கடுமையா இருக்கிறதுனால என் கையை கூட உங்க மேல வைக்க முடியலையே, இவ்வளவு நெருப்பு அனலா கொதிக்குது உங்க உடம்பு என்று அந்த நோய் விசாரிக்க வந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆனா இன்னா மாஷருல் அம்பியா, நபிமார்களாகிய நாங்கள் இருக்கிறோமே, யுலாஃபு லனல் பலாவு, எங்களுக்கு துன்பங்கள் பன்மடங்காகத்தான் தரப்படும், உங்களுக்கு தரதை விட கூட தான் எங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு 105 டிகிரினா எங்களுக்கு 120 டிகிரி தான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்லல, அந்த அதிகத்தை காட்டுறதுக்காக வேண்டி. அப்ப எங்களுக்கு துன்பங்கள் என்ன செய்யும், அதிகமாக பல டபுளாக ட்ரிபிளாகத்தான் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எது மாதிரி கமாயுலா பலனல் அஜ்ரு, கூலியும் அங்க மறுமையில் உள்ள பரிசும் பெருசா கிடைக்கிறதுனால இங்க கொடுக்கிற துன்பங்களும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அங்க மட்டும் மக்காம மஹமூதா கிடைக்குதுல, உயர்ந்த இடம் கிடைக்குதுல. இப்படி நம்ம அண்ணாந்து பாக்குற இடத்துல இருப்பாங்க நபிமார்கள்லாம், நம்ம எல்லாம் போய் அண்ணாந்து பாக்குற இடத்துல எங்கேயும் இருப்பாங்க. அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கிறாருன்னா அது மாதிரி நீங்க வாங்கணும்ல, அதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி செய்யறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அதிகமான காய்ச்சல் வருவதற்கு என்ன செய்யறாங்க, அதெல்லாம் வராது, நடிக்கலாம் இல்ல, இதுதான் யதார்த்தம், உள்ளதை ஒத்துக்கொண்டு இதுக்கெல்லாம் அங்க கூலி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் இதெல்லாம் எதுக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்வதற்கு காரணம், இந்த ரமலான் நம்மளை பக்குவப்படுத்தணும். எதுக்காக வேண்டி இந்த நோன்பு கூட எல்லாம் கடமையாக்கி இருக்கணும், எல்லாக்கும் தத்தக்கும் இரையச்சம் உடையவர்களாக மாறணும். எப்ப இந்த அச்சம் வரும், இந்த துன்பங்கள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு அச்சம் வந்துடும். இந்த துன்பங்கள் இதெல்லாம் நம்ம அச்சத்தை பாதிக்கக்கூடியது, இதெல்லாம் நம்மளை தடம்பொருளை செய்யக்கூடியது, கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை விட்டு புறந்தள்ளக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக வேண்டிதான் அந்த செய்திகள்லாம் கூடுதலா சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிபுங்கிற ஒரு அம்மா நோய்வாய்ப்பட்டுறாங்க. அவங்கள நோய் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன வழங்குதுன்னா, பொம்பளை நோய்வாய்ப்பட்டு ஆம்பளை விசாரிக்கணும். உம்மு சாயிபு மாமியே மச்சிலாம் கிடையாது, ஏதோ ஒரு பொம்பளை தான். ஒரு பெண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டா கூட அவர் ஆம்பளை விசாரிக்கலாம், ஆம்பளை நோய்வாய்ப்பட்டா கூட பொம்பளை போய் பார்க்கலாம், அது மார்க்கத்தை தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல அலா உம்மு சாயிப், உம்மு சாயிப் என்ற அம்மா நோய்வாய்ப்பட்ட பொழுது அவங்கள போய் பார்க்கறதுக்கு போறாங்க. நம்ம உம்மு சாயிப் காய்ச்சலா இருக்காங்களா, முடியாம இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போக அவங்க நேரம் போனவன செய்றாங்க, மாலக்கியா உம்மு சாயிப், உம்மு சாயிபே என்ன து சப்சபீன, ரொம்ப நட்டுங்கிறீங்கள வெட்டங்கிறீங்கள, என்ன மேட்ரு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அல் ஹும்மா காய்ச்ச, இந்த நாசமா போன காய்ச்ச அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், இந்த நாசமா போன வயிற்று வலி அந்த மாதிரி காய்ச்சல்னு சொல்லும் போது காய்ச்சலுக்கு ஒரு திட்டு விட்டுக்கிறாங்க. அந்த அம்மா காய்ச்சலை திட்டி விட்டு என்ன செய்யறாங்க, இந்த நாசமா போன காய்ச்சல் இந்த மாதிரி பண்ணுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா துஸபில் ஹும்மா, காய்ச்சல் எதுக்கு திட்டுற, நீ காய்ச்சலை திட்டாத. ஏன், ஃபைன்னஹா துதுஹிபு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் தவறுகளை அது அப்படி போக்குகிறது. எது மாதிரி போக்குகிறது என்றால், கமா எதுஹபுல் கீரு ஹுபுசல் ஹதீத், இரும்புல உள்ள துருவை, அந்த துருத்தி இருக்குல்ல, துருத்தினா என்ன, இரும்பு இது பண்ணுவாங்களே, ஊதி ஊதி அந்த பழக்க வச்சோன்னா அந்த தூரெல்லாம் போயிடும். அப்ப துருத்தி எப்படி இரும்பு கரையெல்லாம், இரும்புல உள்ள துருவை எல்லாம் நீக்கி சுத்தமான இரும்பு ஆக்கி விடுகிறதோ,
அந்த மாதிரி இந்த காய்ச்சல் என்பது அது வந்து துருத்தி மாதிரி நம்மளை போட்டு என்ன செய்யுது, ஊதி எடுக்குது. எடுக்கும் போது துருவெல்லாம் போய் அது சுத்தமான ஆளா நம்ம வெளியே வர்றோம். அப்ப இரும்பில் உள்ள துருவை எல்லாம் துருத்தி நீக்குவது போல மனிதன்ட்ட உள்ள தவறுகளை எல்லாம் இந்த காய்ச்சல் நீக்கிவிடும். ஆதமுடைய மக்களின் தவறுகளை அது அப்படி போக்குகிறது. எது மாதிரி போக்குகிறது என்றால், கமா எதுஹபுல் கீரு குபுசல் ஹதீத், இரும்புல உள்ள துருவை, அந்த துருத்தி இருக்குல்ல, துருத்தினா என்ன, இரும்பு இது பண்ணுவாங்களே, ஊதி ஊதி அந்த பழக்க வச்சோன்னா அந்த தூரெல்லாம் போயிடும். அப்ப துருத்தி எப்படி வந்து இரும்பு கரையெல்லாம், இரும்புல உள்ள துருவை எல்லாம் நீக்கி சுத்தமான இரும்பு ஆக்கி விடுகிறதோ, அந்த மாதிரி இந்த காய்ச்சல் என்பது அது வந்து துருத்தி மாதிரி நம்மளை போட்டு என்ன செய்யுது, ஊதி எடுக்குது. எடுக்கும் போது துருவெல்லாம் போய் அது சுத்தமான ஆளா நம்ம வெளியே வர்றோம். அப்ப இரும்பில் உள்ள துருவை எல்லாம் துருத்தி நீக்குவது போல மனிதன்ட்ட உள்ள தவறுகளை எல்லாம் இந்த காய்ச்சல் நீக்கிவிடும். எதுக்கு நீ காய்ச்சலை ஏசுற, காய்ச்சல் வந்தா காய்ச்சல் மட்டும் சொல்லு, நாசமா போன காய்ச்சல் எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. காய்ச்சல் வந்தா நல்லதுக்கு வர்றாங்க பாத்தீங்களா, இப்படி யாராவது சொல்லுவோமா? ஒரு மருந்து கூட சொல்லக்கூடாதுன்றாங்க. இந்த காய்ச்சல் இந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் பாதிக்குமா, வயிற்று வலின்னு சொல்லக்கூடாது, காய்ச்சல் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சகுனம் பார்க்கறவங்களாம் இருக்கான் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நல்லதுதான் காய்ச்சல் அடிக்க வந்துருவாங்க. இன்னைக்கு போயிட்டு ஒருத்தர், ஒரு தலைவர் இருக்காரு, நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அவர் பார்க்க போறீங்க, பயங்கர காய்ச்சலா இருக்காது, நல்லது காய்ச்சல் உங்களுக்கு என்ன விடுவானா, இவனை யாரா உள்ள விட்டது? இந்த சமுதாயத்தில் மட்டும் சொல்ல முடியும். இந்த அறிவுரையை இதை வந்து வேற எந்த சமுதாயத்துக்காக சொல்ல முடியுமா? உங்களை அடி பின்னி எடுத்துருவானா இல்லையா? நானே காய்ச்சல துணிக்க நல்லது போறாங்க. ஒருத்தர் பிள்ளை இல்லாம இருக்காரு, கவலைப்படாது, அது நல்லது சொல்ல இயலுமா உங்களுக்கு? இங்க சொல்ல இயலுமா உங்களுக்கு? ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, அது எல்லாம் நன்மைங்க. வறுமை நல்லதா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, நல்லது இல்லையா கேட்பானா இல்லையா? முஸ்லீம் கேட்க மாட்டான், இது எல்லாரும் கேட்பான். யாரும் கேட்க மாட்டான். நம்மளை எப்படி இஸ்லாம் நம்மளை பக்குவப்படுத்துதுன்னா, சரி நன்மை, அது ஒரு ஆறுதலா எடுத்துக்கிறோம். ஏன் அது காரணத்தோட பொய்ய சொல்லல, இதுக்கு அங்க கிடைக்கும், அங்க கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு மட்டும் அப்படி ஒரு ஆறுதலை எல்லாம் தந்திருக்கிறான். இது சஹி முஸ்லிம்ங்கிற முஸ்லீம்ல 4672வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? 4வது சூராவுல 123வது வசனம், 4வது அத்தியாயத்தில் நிசாவுல 123வது வசனம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, மையமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் ஒருத்த தப்பு செய்யறானோ தண்டிக்கப்படுவான்னு ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, மையமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் தப்பு செஞ்சாலும் அவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த ஆயத்து குர்ஆன்ல உள்ள ஆயத்து தான். இந்த ஆயத்தை வந்து ஒருத்தர் வந்து ஓதுறார், ஆயிஷா நாய்க்கு முன்னாடி வச்சு ஓதுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது. ஆயிஷா நாய் கேட்டு, அவங்களுக்கு குர்ஆன் ஆயத்துன்னு உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு கோபம் வருது. என்னது, தப்பு செஞ்சா தண்டிக்கப்படுவானா? தப்பு செஞ்சதுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்ட எவன் தேடுறதுங்கிறாங்க ஆயிஷா நாய். என்ன பேச்சு பேசுற நீ? தப்பு, எந்த தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவான்னா யாரு தப்பு செய்யப்படல? அப்ப 50 பேருமே ஒண்ணுமே இல்ல, காலி ஆயிருவோமே. நம்முடைய தப்புகளுக்கெல்லாம் எல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சானா நம்ம என்ன ஆகுறது? நம்ம போய் சொல்றோம், கோல் சொல்றோம், எவ்வளவு விஷயங்கள் நம்மளை அறியாமல் நிறைய தவறுகள் செய்யறோம். அப்ப என்ன செய்யறாங்க? அவர் கேட்கிறாரு, அன்ன ரஜுலன் தலா ஹாதிஹில் ஆயத்த மையாமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, மையாமல் சூஅன் யுஜ்ஸ பிஹிங்கிற ஒரு வசனத்தை ஒரு மனிதர் ஓதினார். அப்ப அவங்க சொன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள் நம்மளை அறியாமல் நிறைய தவறுகள் செய்யறோம். அப்ப என்ன செய்யறாங்க? அவர் கேட்கிறாரு, அன்ன ரஜுலன் தலா ஹாதிஹில் ஆயத்த மையாமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, மையாமல் சூஅன் யுஜ்ஸ பிஹிங்கிற ஒரு வசனத்தை ஒரு மனிதர் ஓதினார். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னா இன் குன்னால நுஜுஸா லிகுல்லிமா அமில்னாஹு ஹலக்னா இதன், நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் தண்டனை என்று வைத்தால் நம்ம தொலைஞ்சோம், நம்ம தப்பிக்க இயலாது மறுமையில, அவ்வளவு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்றாங்க. அவங்களே போய் பயந்தா நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம். ஆயிஷா நாயே சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தண்டனை என்ன கதிக்கு நம்ம ஆகுறதுன்னு பயப்படுறாங்க. அப்ப அவங்களே பயந்தாங்கன்னா நம்ம அது 100 மடங்கு பயப்படுறவங்க நிறைய செய்யறோம். கணக்கு பண்ணுனா தேர மாட்டோம். இது கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போகுது, இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்தை போய் ஓதுறேன். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, என்னப்பா இது தப்பு செஞ்சா தண்டிக்கப்படுவான்டா, இது எப்படி சரியா வரும், தண்டிக்கப்பட்ட யார் தேர முடியும், என்ன பேசுற அப்படின்னு உங்க மனைவி மறுக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,